மட்டன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேங்க. அங்க போய் இந்த கோட் பிரெயின பார்த்தோனே ரொம்ப ஆசையா போயிடுச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிரெயின்லாம் செஞ்சு சாப்பிட்டுங்க. அதுவும் வந்து நம்ம ஆடெல்லாம் வெட்டி வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, 1 பிரெயின் 2 பிரெயினுக்கே போட்டி போட்டு தான் சாப்பிடுற மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஆட்டோட பிரெயினுங்க. நாங்க வந்து எப்படி வந்து மூளை செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவிட்டுங்க, எண்ணெய் ஊத்தி, கடுகு, அதுக்கப்புறம் மிளகாய் வந்து பச்சை மிளகாய் ஒரு 10 மிளகாய்க்கு மேல போட்டுக்கணுங்க. நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அந்த மாரி இருந்தா தான் நல்லாருக்கும். கருவேப்பிலையும் போட்டுட்டுங்க, நல்லா வதக்கிட்டு, ஒரு சின்ன ஸ்பூன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே வதக்கிட்டுங்க, இந்த மூளைய வந்து கட் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே முழுசா போட்டாவே அதுவே உடைஞ்சிரும். அத போட்டு மஞ்சத்தூளும், கொஞ்சமா உப்பு போடணுங்க. இன்னும் நம்ம பிரெயின் வதக்கும்போது உப்பு லைட்டா சேர்த்து போயிடுச்சுனாலும் கசப்பு தட்டுன மாரி ஆயிடுங்க. போட்டு நம்ம லைட்டா வதக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. கரெக்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல வெந்துரும். நம்ம முட்டையெல்லாம் வதக்குறோம் இல்லைங்களா? அதே மெத்தடு தாங்க. சுட சுட வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கோட் பிரெயின் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க.